அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, தொடர்ந்து மக்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் எதனால் ஏற்படுதுன்னா துக்கம், துயரம், வேதனை, வருத்தம், கோபம், எரிச்சல், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த மன அழுத்தத்தை கொடுக்குது. இதற்கு நமக்கு ஏற்புடையது அல்லாத விஷயங்கள் நமக்காக நடந்தால், நம்ம முன்னால் நமக்கு ஏற்புடையது இல்லாத விஷயங்கள் நடந்தால், நாம் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் என்னென்னா, அன்றைய பொழுது வீணாக போயிடும், பல உறவுகள் கெட்டு போயிடும், தொழில் வளர்ச்சி குறைஞ்சி போயிடும், சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். அடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த நொடி பொழுது என்ன நமக்கு நடக்க போகிறது, என்ன நாம் செய்ய போகிறோம், அதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. சரிங்களா? இதை ரெண்டையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரைட்டு, எல்லாம் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நடக்குமானா நடக்காது. அந்த இடத்துல அப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு விட்டிங்கன்னா நீங்கள் மேலும் டிப்ரெஷனில் போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை முறையே, இந்த பிறப்பே வீணாக போயிடும். அதனால் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை, அதுவும் அது ப்ரோக்ராம் தான், அந்த திட்டங்களை செயல்படுத்துங்கள். முழு வீரியத்தோடு செயல்படுத்துங்கள். முழு சக்தியையும் பயன்படுத்தி உங்கள் அந்த வேலையை செய்து முடியுங்கள். புரியுதுங்களா? செய்து முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நான் செய்ய வேண்டிய பொறுப்பெல்லாம் செஞ்சிட்டேன், இதுக்குரிய பலனை தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை தூக்கி இறைவன்கிட்ட விட்டுருங்க. இறைவனை நம்புவவர்களாக இருந்தால் இறைவன்கிட்ட விடுங்க, இல்லைன்னா இயற்கைகிட்ட விட்டுருங்க, இல்லைன்னா காற்றுல விட்டுருங்க. எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு. யாராக இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட விட்டுருங்க, உங்கள் கையில் வச்சுக்காதீங்க. இதைத்தான் கீதையிலே கிருஷ்ணன் சொல்கிறான், உன் கடமையை செய், பலனை எதிர்நோக்காதே அப்படின்ட்டு. சரிங்களா? ரைட். சரிங்க சார், இதெல்லாம் முடிச்சிச்சு, அந்த மந்திரம் என்ன? இதுதானே எதிர்பார்க்குறீங்க. ரொம்ப சுலபமான மந்திரங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்து முடித்த பிறகும் அதற்கான ரிசல்ட்டை எதிர்நோக்குகின்ற பொழுது, நினைக்கின்ற பொழுது, முதல்ல உங்களுக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிள். எனக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்காமல் இருக்காது. எனக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்காமல் இருக்காது. எனக்கு எது கிடைக்காதோ அது எப்பொழுதும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லிட்டு, எது நடந்தாலும் எனக்கு நல்லதாக நடக்கட்டும் இறைவா என்று விட்டுவிடுங்கள். இவ்வளோதாங்க, அதாங்க மந்திரம். எது எனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும். எது எனக்கு நடக்காது என்று இருக்கிறதோ அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது என்ற மந்திரத்தை உங்களுள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
நீங்கள் என்றும் ராஜாவாக, என்றும் மகிழ்ச்சியாக, என்றும் ஆனந்தமாக வாழ்வீர்கள். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.